ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈரோட சப்ஸ்கிரைபருக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி நினைக்கிறேன்? இந்த வீடியோவில் நாம எங்கே இருக்கோம் அப்படின்னா, ஈரோடு பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருக்க பிராண்ட் ஜோன் கிரியேட்டிவ் ஏஜென்சி. இப்போ நம்ம அங்கே தாங்க வந்திருக்கோம். இவங்க ஒரு பிஸ்னஸ்க்கு தேவையான பிராண்டிங், லோகோ, கிராஃபிக் டிசைன், வெப் டிசைன்ஸ் இதை எல்லாமே இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 12 வருஷமாக இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 800க்கும் மேற்பட்ட கம்பெனிகளுக்கு பிராண்டிங் இவங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்டர்ன்ஷிப் முறையில் கிராஃபிக் டிசைன்ஸ் வந்து இவங்க கோர்ஸ் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் ஈரோட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து இவங்க கற்றுக்கலாம். இல்லை நான் வெளியூரில் இருக்கீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் ஆன்லைன் மூலிமா கூட இவங்க கோர்ஸ் எல்லாமே இவங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா முறையாக ஒரு பிராண்டிங் கோர்ஸ் இவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. இதனுடைய ஃபுல் டீட்டெயில் எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும் உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரிங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி ஆது பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுங்க. இப்போ நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்குங்க. நீங்க எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். நம்ம பிராண்ட் ஜோன் கிரியேட்டிவ் சர்வீஸை பத்தி நம்ம வியூவர்ஸ்க்காக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் சார். என்னுடைய பேர் சுமன். ஓகே. இந்த ஆஃபீஸ் நேம் வந்து பாத்தீங்கன்னா பிராண்ட் ஜோன் கிரியேட்டிவ் ஏஜென்சிங்க. நம்ம என்ன பிசினஸ் பண்றோம்னா ஒரு தொழிலுக்கு தேவையான அனைத்து விதமான பிராண்டிங், லோகோ டிசைன், கிராஃபிக்ஸ் டிசைன், பேக்கேஜ் டிசைன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வெப்சைட் டிசைனிங், இது எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நம்ம 12 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, 12 வருஷமா பண்ணிட்டு இருக்கோங்க. 800க்கும் மேற்பட்ட கம்பெனிகளுக்கு 150 இண்டஸ்ட்ரிக்கு நம்ம ஒர்க் பண்ணிருக்கோங்க. இது வந்து நம்மளுடைய ஒரு ஸ்ட்ரென்த். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம 5 கண்ட்ரிக்கு இது வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். 5 கண்ட்ரிக்கு பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க. அடுத்து நம்ம ப்ரௌடா சொல்லணும்னா VRA அவார்டு வின்னிங் பிராண்டிங் ஏஜென்சி. ஓகே சார், நம்ம கிராஃபிக் டிசைன்ஸ் கோர்ஸை பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லிருங்க சார். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏஜென்சி வச்சிருக்கிறதுனால வெளியில் வந்து இன்ஸ்டியூட்டில் படித்தோங்க, படிச்சுட்டு என்னால் ஒரு க்ரியேட்டிவாக லோகோ பண்ண தெரியல, ஒரு பிராண்டிங் பண்ண தெரியல, ஒரு பேக்கேஜிங் டிசைன் பண்ண தெரியல. இது பேசிக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நாலேஜ் இருக்குது, நீங்களே வந்து கோர்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எங்களை கேட்டிருந்தாங்க. அதனால் நாங்கள் ரொம்ப நாளாகவே திங்க் பண்ணிட்டு இருந்தோம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா இன்டர்ன்ஷிப் முறையில் ஆமாம் கிராஃபிக்ஸ் டிசைனை பற்றி, பிராண்டிங்கை பற்றி முழுவதுமாக கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அவங்க இன்டர்ன்ஷிப் முறையில் எங்கள் ஆஃபீஸுக்கே வந்து அவங்க டைரக்டாக எங்கள் கூடவே ஒன் ஆஃப் த ஒரு பார்ட்னராக, ஒரு ஃப்ரெண்டாக இருந்து நாங்கள் எப்படி டிசைனிங் பண்ணுறோம், எப்படி ஒரு ஆர்டர் எடுக்கிறோம், எப்படி ட்ராப் பண்ணுறோம், எப்படி ஸ்கெட்ச் பண்ணுறோம், எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம், அது எல்லாமே லைவாகவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கற்றுக்க முடியும். என்னுடைய 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை அவங்களுக்கு ஃபுல்லாக நான் டீச் பண்ணுறேன். ஒரு 3 மந்த்லேயே 6 மந்த்லேயே இந்த 12 வருஷம் அனுபவம் அவங்களுக்கு கிடைக்கும். 12 வருஷம் அனுபவம் 3 மாதம் 6 மாதத்துல கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே சார், இங்க இப்ப படிச்சு முடிச்சாச்சு, இப்ப பிளேஸ்மெண்ட்னு ஒண்ணு இருக்கும். நிறைய பேர் படிச்சிருப்பாங்க, அதுக்கேற்ற வேலைக்கு போயிருக்க மாட்டாங்க, அதை விட்டுட்டு வேற வேலைகளுக்கு தான் போவாங்க. இப்ப இந்த கோர்ஸை கத்துக்கிட்டேன் அப்படின்னா இதுக்கு எனக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்குமா? எஸ், சூப்பரான ஒரு கேள்வி கேட்டீங்க. ஏன்னா தமிழ்நாட்டிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளேஸ்மெண்ட் தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆமா, நிறைய படிப்பு படிச்சுட்டு பல லட்சம் செலவு பண்ணி லோன் போட்டுலாம் படிப்பாங்க. அந்த படிச்ச படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காம ஏதோ கிடைச்ச ஜாபுக்கு பண்ணிட்டு இருப்பாங்க. BE ME எல்லாம் படிச்சுட்டு ஸ்விக்கி ஜொமேட்டோவில் டெம்பரவரியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு துணி கடையில் ஒர்க் பண்ணுறாங்க. டிகிரி படித்தவங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8வது 10வது படித்தவங்களாம் கிடையாது, மாஸ்டர் டிகிரி படித்தவங்களே கூட டெம்பரவரியாக ஒரு டிரைவிங் ஒர்க்குக்கு போகிறாங்க, ஒரு துணி கடைக்கு போய் ஒர்க் பண்ணுறாங்க, ஃபேன்சி ஸ்டோரில் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ படித்த படிப்புக்கு
ஒரு ஆப்டான வேலையே வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிடைக்கல அப்படின்ட்டு இருக்காங்க. பட் இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஜாப் இருக்குங்க. ஆமா, 100% வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம 100% பிளேஸ்மெண்ட் பண்ணி தரோம். ஒரு சக்சஸ்ஃபுல்லா சொல்லணும்னா ஒரு ஸ்டூடெண்ட் 6 மாசம் கோர்ஸ் எடுத்து படிச்சாருங்க. 3 மாசம் படிக்கிறப்பவே அவர் ஜாப் கிடைச்சு அந்த கம்பெனிக்கு போயிட்டு இப்போ 6 மணிக்கு வேலை முடிச்சுட்டு வந்து இப்ப டெய்லி 2 hours 6 to 8 இங்க படிச்சிட்டு இருக்காங்க. பிளேஸ்மெண்ட்டை பத்தி நீங்க ஒரி பண்ணவே வேணாம். 100% இல்ல 200% நம்ம பிளேஸ்மெண்ட் பக்காவா பண்ணி தரலாம். நாட் ஓன்லி ஈரோடு, தமிழ்நாடு லெவல்ல அவங்க எங்க ஜாப் கேட்டாலுமே நம்ம பண்ணி தர முடியும். 1000க்கும் மேற்பட்ட கம்பெனி கூட நாங்க டைப் வச்சிருக்கோம். ஈஸியா அவங்களுக்கு கோயம்புத்தூர்ல ஜாப் வேணுமா நம்மளால பண்ணி தர முடியும். சென்னையில ஜாப் வேணுமா பண்ணி தர முடியும். திருச்சியில வேணுமா பண்ணி தர முடியும். தமிழ்நாட்டுல எந்த மாவட்டத்துல வேணாலுமே நம்ம அவங்களுக்கு ஜாப் அரேஞ்ச் பண்ணி தர முடியுங்க. எனக்கு மட்டும் இல்ல, இப்ப பாத்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா அந்த क्वेश्चन இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த கிராபிக் டிசைனிங் வந்து யார் வேணாலும் கத்துக்க முடியுமா? எஸ், கண்டிப்பாங்க. இதற்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கல்வி தகுதியுமே தேவையில்லை. எனக்கு கம்ப்யூட்டர் தெரியாதுங்க அப்படின்னு எந்த பிரச்சனையுமே இல்லை. இதுக்கு ஏதாவது வயது வரம்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு வயது வரம்பும் தேவையில்லை. ஓகேங்களா, யாரு வேணாலுமே கத்துக்க முடியும். ஏன்னா இந்த கிராபிக்ஸ் டிசைனிங் பிராண்டிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கலை. இட்ஸ் நாட் அன் எஜுகேஷன். இது வந்து ஒரு படிப்பு கிடையாதுங்க. இது வந்து ஒரு கலை. எந்த ஒரு வயது வரும் எதுவும் தேவையில்லை. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தா போதும். ஆமா, நாங்க ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியா எளிய முறையில ஒரு மாணவர்களுக்கு எப்படி சொல்லி தரணும் அந்த வேலை அவங்களுக்கு சொல்லி தரலாம். அதுவே மேரேஜ் ஆன ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க, ஒரு பிசினஸ் மேனா இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி டீச் பண்ணுமோ அது போல பக்காவா சொல்லி கொடுத்து நீட்டா அவங்களுக்கு புரிய வச்சிடலாங்க. அதனால யார் வேணாலும் கத்துக்கலாம். எந்த ஒரு வயது வரம்பு கல்வி தகுதி தேவையில்லை. சார், தமிழ்நாட்டுல நிறைய இன்ஸ்டிடியூட் இருக்கு. நான் ஏன் சார் இந்த பிராண்ட் ஜோன்ல வந்து படிக்கணும்? சூப்பரான ஒரு क्वेश्चन கேட்டீங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல 500க்கும் மேற்பட்ட இன்ஸ்டிடியூட் இருக்கு. இதுல பிராண்ட் ஜோன் என்ன ஒரு தனித்துவம் அப்படின்னா, பிராண்ட் ஜோன் கிரியேட்டிவ் ஏஜென்சி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்ஸ்டிடியூட் கிடையாது. ஓகேங்களா, நாங்க வந்து ஒரு பிராண்டிங் ஏஜென்சி. நாங்க நிறைய கம்பெனிக்கு பலதரப்பட்ட இண்டஸ்ட்ரியலுக்கு நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். லோகோ பண்ணுவோம், கம்பெனி ப்ரொஃபைல் பண்ணுவோம், வெப்சைட் பண்ணி கொடுப்போம், கேட்லாக் பண்ணுவோம், ப்ரௌசர் பண்ணுவோம். இது போல ரியல் ப்ராஜெக்ட். இப்ப நீங்க இந்த ஆபீஸ் பாத்தீங்க பாத்தீங்களா, இங்க எல்லாருமே வந்து ரியல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இப்ப இங்க வர மாணவர்களுக்கு நாங்க பிராக்டிஸே என்ன பண்றோம்னா, ஒரு லோகோ பண்றது எப்படி, ஒரு கம்பெனிக்கு ப்ரொஃபைல் பண்றது எப்படி, ஒரு வெப்சைட் UI UX எப்படி பண்ணணும், ஒரு பேக்கேஜிங் டிசைன் எப்படி பண்ணணும், ஒரு சோசியல் மீடியா போஸ்ட் எப்படி பண்ணணும்ட்டு நாங்க செஞ்சே காமிக்கிறோம். ஆமா, நாங்க கம்பெனிங்களுக்கும் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அதை அவங்க பார்த்து என்ன பண்ணலாம்னா ஈஸியா கத்துக்கலாம். ஓகேங்களா, நிறைய இன்ஸ்டிடியூட்ல வந்து பாத்தீங்கன்னா தியரிட்டிக்கலா புக் எல்லாம் கொடுத்துட்டு இப்போ போட்டோஷாப், கோரல்ரா, இல்லஸ்ட்ரேட்டர், இன்டிசைன், லைட் ரூம்னு ஒரு 5 சாஃப்ட்வேர் இருக்கு. இந்த 5 சாஃப்ட்வேர் தெரிஞ்சாதான் அவங்க வந்து ஒரு கிராபிக்ஸ் டிசைனராகவே ஆக முடியும். நிறைய இன்ஸ்டிடியூட்ல புக்கு மாதிரி கொடுப்பாங்க. ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் மாதிரி அப்படிலாம் சொல்லுவாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா தியரிட்டிக்கலா இருக்காது, 100% பிராக்டிக்கலா இருக்குங்க. ஓகேங்களா, அந்த பிராண்டிங் எப்படி பண்ணணும்ட்டு நாங்க வார்த்தையில மட்டும் சொல்லாம லைவா செஞ்சே காமிக்கிறோங்க. ஒரு கம்பெனிக்கு தேவையான அனைத்து விதமான பிராண்டிங்குமே லைவா உங்களுக்கு செஞ்சு காமிப்போங்க. அதே போல அவங்க ஒரு 3 மாசம் கோர்ஸ் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ரியல் ப்ராஜெக்ட் ஒரு 5ல இருந்து 6 ப்ராஜெக்ட் பலதரப்பட்ட இண்டஸ்ட்ரியலுக்கு அவங்கள வந்து பாத்தீங்கன்னா செய்ய வச்சுமே அவங்கள நாங்களுக்கு பிராக்டிஸ் பண்றோம். நம்ம ஆபீஸோட எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க சார்? நம்ம ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டிலேயே இருக்குங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல நம்ம அடையாறு ஆனந்த பவன், கல்யாண் சில்ஸ் இருக்கும். அந்த அடையாறு ஆனந்த பவனுக்கு ஆப்போசிட் ரோட்ல வந்து முத்தூட் ஃபைனான்ஸ் பேங்க் இருக்குங்க. அந்த பேங்க்குக்கு மேல நம்ம ஆபீஸ் இருக்குங்க. தாராளமாங்க எப்படி ஒர்க் பண்றாங்க அப்படின்னு நீங்க பாக்கலாம். இங்க படிக்கிறவங்க கிட்டயும் அவங்களுடைய ஃபீட்பேக்கும் நீங்க கேட்கலாம். வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்க பேர் மேடம்? என் பேர் வந்து ரதிப்ரியா. எங்க இருந்து வரீங்க? ஈரோடு. பிராண்ட் ஜோன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இங்க இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? நான் அட்வர்டைஸ்மென்ட் மூலமா தான் பார்த்தேன். இப்போ அவங்க டீச் பண்ண விதெல்லாம் எப்படி இருக்கு? இந்த கோர்ஸ் நீங்க படிக்க வந்திருக்கீங்க, எத்தனை மாசத்துல கத்துக்கிட்டீங்க? நான் வந்து 6 month கோர்ஸ் எடுத்திருக்கேன். ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா எனக்கு கிராஃபிக்ஸ்னாவே என்னன்னு தெரியாது. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கிராஃபிக்ஸ்னாவே என்னன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் என்னோட கோர்ஸ் பாத்தீங்கன்னா நான் 4 சாஃப்ட்வேர் கத்துருக்கேன். கோரல்ரா, போட்டோஷாப், அப்புறம் இன்டிசைன், இல்லஸ்ட்ரேட்டர்.
இந்த 4 சாஃப்ட்வேர் நான் கத்துருக்கேன். அதுல இருந்து தான் இப்போ நான் கிராஃபிக்ஸ்னாவே எனக்கு என்னன்னு தெரியும் ஃபர்ஸ்ட். ஒரு 6 மந்த்லாம் நீங்க கோர்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணியிருக்கதா சொல்றீங்க. எல்லா சாஃப்ட்வேருமே உங்களால ஈஸியா கத்துக்க முடிஞ்சுங்களா? இப்போ ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு பிராண்டிங் பண்ணி கொடுக்கணும்னா கூட உங்களால பண்ணி தர முடியுமா? கண்டிப்பா பண்ணி தர முடியும். நான் 6 மந்த் கோர்ஸ் தான் எடுத்தேன். 4 சாஃப்ட்வேருமே ஃபுல்லா கத்துக்கிட்டேன். இப்போ நான் ரியலா ஓனா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் ஒரு கிளைண்ட்டுக்கு. அவங்க கிளைண்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஹாப்பி கார்மெண்ட்ஸ். அவங்க எங்க இருக்காங்க லொகேஷன் பார்த்தீங்கன்னா சித்தோடு. அவங்களுக்கு கார்மெண்ட்ஸுக்கு வந்து நான் ரியலாவே ஒரு ப்ராஜெக்ட் விசிட்டிங் கார்டு, ஐடிங் கார்டு, லெட்டர் பேடு, லெட்டர் ஹெட்டு, ஃப்ளையரு ஃபுல்லாக அவங்களுக்கு டோட்டல் பிராண்டிங் ஃபுல்லுமே நான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஹாய் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஓகே. உங்க பேர் ப்ரோ? என் பேர் ஃபைசல் அகமது. ஓகே. எங்க இருந்து வரீங்க ப்ரோ? சோரம்பட்டியில. சோரம்பட்டியில. ஓகே. இந்த பிராண்ட் ஜோன் அப்படிங்கிற கம்பெனி இங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? இந்த கோர்ஸ் இங்கே பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சுங்க? நிறைய இது பார்த்துட்டு இருந்தேன் ப்ரோ. அப்போ கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இவருக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ரேட்டிங்ஸ்லாம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தேன். ஓகே. இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் எத்தனை நாள் எடுத்திருக்கீங்க? 6 months கோர்ஸ். 6 month எடுத்துருக்கீங்க. ஓகே. இந்த 6 monthல நீங்கள் எல்லாமே கற்றுக்க முடிஞ்சிங்களா? நான் வந்து 2 months தான் ஆகிருக்கு. கோரல்ரா ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ ஃபோட்டோஷாப் இப்போ தான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே. உங்கள் சொல்லிக் கொடுக்குற இதெல்லாம் ஈஸியாக இருக்கா எப்படி ப்ரோ இருக்கு? நல்லா புரியுது. நல்லா புரியுது. நல்லா புரியுது. ஓகே சார். இப்போ வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்த்துருவோம் சார். இப்போ வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ஸை பற்றி, நம்ம பிராண்ட் ஜோன்னா என்ன அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில் எல்லாமே எக்ஸ்பிளைனும் பண்ணிட்டோம். ஓகே. இப்போ நான் இந்த கோர்ஸ் கற்றுக்கிறேன் அப்படின்னா எங்களுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் இந்த மாதிரி கிடைக்குங்களா சார்? கண்டிப்பாக வந்து சர்டிஃபிகேட் கிடைக்குங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான கோர்ஸ் எடுக்கிறோங்க. ஒன்று 3 month கோர்ஸ் இருக்கு, 6 month கோர்ஸ் இருக்கு, 1 year கோர்ஸ் இருக்கு. இந்த 3 கோர்ஸ்ல எந்த இது எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம். ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா 6 month கோர்ஸ், 1 year கோர்ஸ், இதை வந்து நாங்கள் லாங் டேர்ம் கோர்ஸ்னு சொல்லுவோம். இந்த லாங் டேர்ம் கோர்ஸ் எடுக்கிறவங்களுக்கு 2 சர்டிஃபிகேட் கொடுப்போம். ஒன்று நார்மலாக படிச்சதுக்கான சர்டிஃபிகேட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் 6 month கோர்ஸ் எடுக்கிறாங்கன்னா அவங்க 6 மாதம் எங்ககிட்ட இன்டர்ன்ஷிப் முறையில் எல்லாமே 6 month கோர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப், கோரல்ரா, இல்லஸ்ட்ரேட்டர், இன்டிசைன் வருங்க. இது வந்து ஒரு 3 மாசத்துலயே அவங்க படிச்சிருவாங்க. மற்ற 3 மாசமும் அவங்களுக்கு ரியல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொடுத்து பண்ண வைப்போம். ஓகேங்களா? அவங்களுக்கு எந்த ஒர்க் கொடுத்தாலுமே பக்காவா பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து நாங்கள் ஒரு இன்டர்ன்ஷிப் முறையில் அவங்க கற்றுக்கிறதால எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் தருவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஏன் தரோம்னா, ஒரு லாங் டேர்ம் கோர்ஸ் படிச்சுட்டு அவங்க வெளியில் போயிட்டு ஃப்ரெஷராக ஜாப் தேடுறப்போ ரொம்ப சிரமமாக இருக்கும். உங்களுக்கே தெரியும், ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னா 10 பேரில் ஒருத்தவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன், எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. அதனால லாங் டேர்ம் படிச்சவங்க வெளியில் போயிட்டு ஃப்ரெஷரா அவங்க ஜாப் தேடி சிரமப்படக்கூடாதுக்காக எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் தருவாங்க. இப்போ லாஸ்ட் மந்த்ல அது போல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட படிச்ச மாணவர் ஃபர்ஸ்ட் மாசம் சேலரியா 30,000 சேலரி வாங்கியிருக்காரு. 30,000? எஸ். இந்த கோர்ஸ் முடிச்சா மேக்ஸிமம் எவ்வளவு சார் எங்களுக்கு வரும் சார் இன்கம்லாம்? இப்போ வந்து மினிமம் ஒரு 3 month கோர்ஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க ஒரு 20,000 இருந்து 40,000 வரைக்கும் வாங்கலாங்க. 20,000 40,000 40,000 வரைக்கும் வாங்கலாங்க. ஒரு 4 monthக்கு முன்னாடி நம்ம கிட்ட 6 month கோர்ஸ் படிச்சாங்க, பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மாச சேலரியே 34,000 வாங்கினாங்க. 34,000 ஈஸியா வாங்கலாங்க. ஆமா. இந்த ஃபீல்டுலயே ஒரு 2 years 3 years அவங்க தொடர்ந்து இருக்காங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி 80,000 90,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியுங்க. உண்மையிலேயே வாங்கியிருக்காங்க சார் நிறைய? ஆமாங்க, ரியலி வாங்கிட்டு இருக்காங்க. எஸ். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. வீடியோ ஃபுல்லும் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸை பற்றி பிராண்ட் ஜோன் என்ன அப்படின்னு ஃபுல் டீட்டெயில் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. இந்த கோர்ஸில் நீங்களும் வந்து கலந்துக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் உங்களோட காண்டாக்ட் நம்பர் இருக்கும், நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா போதும். இதோடைய ஃபுல் டீட்டெயில் எல்லாமே சொல்லிடுவாங்க. இப்போ ஈரோட்டில் இருக்கேன் அப்படின்னா ஈரோட்லேருந்து நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் இங்கே கற்றுக்கலாம். இல்லை அப்படின்னா நான் வெளியூரில் இருக்கேன் அப்படின்னா கூட ஆன்லைன் மூலிமா கூட எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இந்த வீடியோவில் எனக்கு இன்னும் டவுட்ஸ் இருக்குது, அவங்க ஸ்க்ரீனில் அவங்க நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.